மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே எதனால் யூடியூப்பில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, வியூஸ் வர்றதுக்கும் சப்ஸ்கிரைபர் அதிகமாக வர்றதுக்கும் தான் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம நோட் பண்ணுறதே இல்லை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடிட் பண்ணி போட்டால் அதுக்கு வியூஸ் அதிகமாக வருமா, இல்லைன்னா எடிட் பண்ணாமல் போட்டால் அதிகமாக வியூஸ் வருமா அப்படிங்கிறது தான். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ரொம்ப ரொம்ப ஷார்ட் டைமில் அதிகமாக வியூஸையும் சப்ஸ்கிரைபரையும் கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். அது எப்படி சப்ஸ்கிரைபர் வியூஸை கொண்டு போகிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் எடிட்டிங் வச்சா இல்லைன்னா வித்தவுட் எடிட்டிங்காலையா அப்படிங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாத ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, இந்த சேனலில் நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த சேனலை வச்சுருக்கீங்க. ஆனால் உங்களுக்கே தெரியாத ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். இந்த சேனல் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் சேனலாகவே நான் கொண்டு போய்கிட்டு இருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வீடியோ போட்டால் உங்கள் வியூஸ் அதிகமாக வருது, எந்த மாதிரி வீடியோ போடுறதால நம்மளோட ஆடியன்ஸ் வெளியே போகிறாங்க அப்படிங்கிறத நான் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, நம்ம எடிட்டிங்கில் போட்டால் வியூஸ் அதிகமாக போதா, இல்லைன்னா வித்தவுட் எடிட்டிங்கில் போட்டால் அதிகமாக வியூஸ் போதா அப்படிங்கிறதையும் நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். அதை வச்சு தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் இப்போ தான் அந்த சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அது எதனால் அப்படின்னா, இதில் ஃபுல்லாகவே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் நான் போட போகிறேன் யூடியூப்பை பற்றி. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எடிட் பண்ணி போடுறதும் எடிட் பண்ணாமல் போடுறதும் பார்த்தீங்கன்னா எல்லா சேனலுக்குமே ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ எடிட் பண்ணி போடுறது சில சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும், நல்லாவே போய்கிட்டு இருக்கும். ஆனால் ஒரு சில சேனலுக்கு பார்த்தீங்கன்னா வித்தவுட் எடிட்டிங்கில் நம்ம போடும்போது தான் வியூஸ் அதிகமாக போய்கிட்டு இருக்கும். அதில் எந்தெந்த மாதிரி சேனல் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடிட்டிங்கில் பார்த்துடலாம். எடிட் பண்ணி போடுற வீடியோ எந்தெந்த மாதிரி சேனலுக்குலாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடிட் பண்ணி போடுற வீடியோ நம்ம இப்போ மூவி ரிவ்யூஸு அந்த மாதிரி ரிவ்யூஸ்லாம் பார்ப்போம். அந்த மாதிரி ரிவ்யூ சேனலுக்கு பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி போடுறது ஒர்க் அவுட் ஆகும், செம்மையாகவே இருக்கும். ஏன்னா அதில் நம்ம ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணி எஃபெக்ட் போட்டு உள்ளே கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் ஒரு சில வீடியோவும் பேக்ரவுண்டில் நம்ம ரன் பண்ணுவோம். அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா அது ஆடியன்ஸுக்கு கரெக்டாக கன்வெர்ட் ஆகும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது தெளிவாக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம டெக்லேயுமே ஒரு சில எஃபெக்ட்டை தான் யூஸ் பண்ணுவோம். அதுவுமே போதும். அதை தாண்டி அதிகமாக நம்ம எடிட் போட வேண்டிய தேவையில்லை. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நிறைய மூவி ரிவ்யூ சேனல் நீங்கள் போய் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அவங்க பின்னாடி பிக்சர்ஸ் தான் ஓட விட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில வீடியோ கிளிப்புமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர்ஸ் ஒரு சில அனிமேஷன் போட்டுமே கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன எடிட்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில சேனலில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் மட்டுமே எடிட்டை ஃபுல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய எஃபெக்ட்லாம் கொண்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி எஃபெக்ட்லாம் போட்டு கொண்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த கரெக்டாக அந்த கண்டென்ட் புரிகிற மாதிரி கொண்டு போவாங்க. மோஸ்ட்லி அவங்களோட எடிட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவுக்கு ரிலேட்டடான ஒரு புரிகிற மாதிரி ஒரு அனிமேஷனோ இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எஃபெக்டோ அந்த மாதிரிலாம் போட்டு கொண்டு வருவாங்க. முக்கியமாக சவுண்ட் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது போக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எடிட்டை நம்மளே மாதிரி ஆளுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சும்மா நம்ம எதுக்கு எடுத்தாலுமே ஒரு எஃபெக்டை போட்டும் ஒவ்வொரு பிக்சர்ஸ் அந்த மாதிரிலாம் உள்ளே கொண்டு வரோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வீடியோவுக்கே சம்மந்தம் இல்லாமல் ஃபயர் எஃபெக்ட்டு அந்த மாதிரி காற்று புயல் அந்த மாதிரிலாம் உள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு கரெக்டாக கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னா கிடையாது. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் எடிட்டிங்க்கு வந்துடலாம். அப்போ தான் உங்களுக்கு இதை பற்றி புரியும். வித்தவுட் எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளே மாதிரி சேனல் இப்போ நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன டாபிக் பேசிக்கிட்டு இருக்கேன்னா எடிட்டிங், அதுக்கப்புறம் வித்தவுட் எடிட்டிங்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் எடிட்டிங் எஃபெக்டில் போட்டு அங்கேருந்து புயல் காற்று அந்த மாதிரிலாம் வர்ற மாதிரி பண்ணேன்னா உங்களுக்கு அது பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிடிக்காது. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை மட்டுமே சொல்லாமல் அது போக எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்லாம் போட்டேன்னா அது யாருக்குமே கன்வெர்ட் ஆகாது. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் உங்கள் வீடியோவுக்கு சம்மந்தமாக இப்போ நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் ரீதியாக பேசுகிறீங்க அப்படின்னா, அந்த ஃபினான்ஷியலுக்கு அந்த கிராஃப்ட்லாம் நீங்கள் போட்டு காட்டலாம். அது எடிட்டிங்கில் அந்த எஃபெக்ட்லாம் அந்த மாதிரிலாம் கொண்டு உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறத எடிட்டிங் பெருசா இல்லைனா வித்தவுட் எடிட்டிங் பெருசா அந்த மாதிரி பேசும்போது அந்த கிராஃபை தூக்கி அப்படி மேலே ஏற்றி இறக்கி கொண்டு போனோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாகவே அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோ பார்ப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் அதிகமாக எஃபெக்டை யூஸ் பண்ணும் போதும் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நானே சில வீடியோஸ்லாம் போய் பார்க்கும்போது அவங்க அந்த வீடியோ கண்டென்ட்டை தாண்டி எஃபெக்டை நம்மளுக்கு அப்படியே போட்டு போட்டு நிறையா காட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் நம்மளுக்கு அந்த கண்டென்ட் புரியாது, அந்த எஃபெக்ட் மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனாலேயே ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த நிறையா சேனல்ஸ் இருக்குது, அதே வீடியோஸ் இருக்கும், அந்த சேனல்ஸ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி போய்க்கிடுவோம்.
இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல் அப்படின்னா அவங்க என்ன தான் எடிட் போட்டாலும் என்ன எஃபெக்ட் போட்டாலும் அதை வந்து நம்ம வாட்ச் பண்ண தான் செய்வோம். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே மாதிரி வீடியோ சேம் வீடியோ இன்னொரு சேனலில் இருக்காது. இவங்களோட எடிட்டிங் வேறு, அதேமாரி இவங்களோட கண்டென்ட்டும் வேறு. இவங்களோட கண்டென்ட்டை போட்டாலுமே இவங்களோட ஃபன் வந்து வேற மாதிரி இருக்கும், அவங்களோட சைடில் ஃபன் வந்து வேற மாதிரி இருக்கும். அதனால இவங்க எடிட்டிங் எஃபெக்ட் எல்லாமே யூஸ் பண்ணாலும் நம்ம வந்து வாட்ச் பண்ண தான் செய்வோம். இதில் வித்தவுட் எடிட்டிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ண தான் செய்யும். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களோட கண்டென்ட்டை வந்து கரெக்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். அதை தாண்டி நம்மளால் சொல்ல முடியாத கண்டென்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ண முடியாததுக்கு மட்டும் நீங்கள் ஒரு பிக்சர்ஸ் அந்த மாதிரி தான் எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மதன் கௌரி ப்ரோ கூட பார்த்தீங்கன்னா எடிட்டிங் இல்லாமல் தான் வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருப்பார். ஒன்லி கட்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட கண்டென்ட்டை புரிய வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கட்ஸு மட்டுமே கரெக்டாக போய்கிட்டு இருக்கும். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களோட சேனலை வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி தான் ஒரு சில சேனலுக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகும், ஒரு சில சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம எக்ஸ்ட்ரா பிக்சர்ஸ்லாம் ஆட் பண்ணி தான் ஆகணும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பரிதாபங்கள் சேனல்லலாம் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணாமல் அவங்க வெறும் பேக்ரவுண்டு அதுக்கு போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கையிலலாம் அந்த திங்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த எடிட்டெல்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும், நம்ம கூட அந்த எடிட்டை வந்து பண்ணலாம். அதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப மோஷன் எஃபெக்ட் அது இதுன்னு போட்டு பண்ணுற டைமிங்கை விட அவங்க எடிட் பண்ணுற டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுதான் மேட்ரு. இப்போ உங்கள் ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி தான் நீங்கள் எடிட்டிங்லேயுமே எல்லாமே மாற்றி கொண்டு வரணும். இப்போ இந்த இடத்துல இந்த எடிட்டிங் போட்டால் அவங்க ஆடியன்ஸுக்கு புரியும் அப்படின்னா நீங்கள் அந்த எடிட்டிங்கை போடுங்க, இல்லைன்னா அந்த எடிட்டிங்கே வேண்டாம். ஓகே, இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோவில் நான் எடிட்டிங் பண்ணியும் போட்டிருப்பேன். அதிகமாக எஃபெக்ட்டு, மியூசிக் எஃபெக்ட் அது இதுன்னு ஆட் பண்ணி போட்டிருப்பேன். ஒரு சில வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் இல்லாமல் நார்மலாகவே நான் கட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் போட்டிருப்பேன். இதில் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து சிமிலராக தான் போச்சு. கொஞ்சம் வேணால் டிஃப்ரெண்ட் இருக்கலாம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட்டிங் வந்து நார்மலாக யூஸ் பண்ணி இல்லைன்னா அதிகமாக யூஸ் பண்ணியும் கண்டென்ட் வந்து கம்மியாக கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டில் வந்து எதுவுமே இல்லை, ஆனால் உங்கள் எடிட்டிங் மட்டும் தான் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து வியூஸ் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு கம்மி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி வந்து மெத்தடில் விட்டுருங்க. உங்கள் கண்டென்ட்டில் வந்து எவ்வளோக்குள்ள நீங்கள் வந்து மெருகேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு மெருகேற்றினாலே போதும். அது வந்துமே உங்களுக்கு ஆடியன்ஸுக்கு வந்து புரிய வைக்கும். அது போக வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைபில் இருந்து மற்ற எல்லாமே அதிகமாக வரும். இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்துட்டு வந்த எல்லாருக்குமே ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த வீடியோ கூடவே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ தான். இது எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே லாஸ்ட்டாக போட்ட வீடியோவை வந்து போய் பாருங்கள். அது வந்து எத்தனை மந்த்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ அப்படிங்கிறத இந்த வீடியோ நான் எப்போ போடுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த வீடியோவில் எவ்வளோ வியூஸ் வருது அப்படிங்கிறதே நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். அதிலே உங்களுக்கு வந்து தெரியும் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ தான். இதில் எவ்வளோ வியூஸ் வரப்போகுது அப்படிங்கிறத வந்து நான் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது எதனால் இந்த வியூஸ் வருது, இதில் வந்து எதனால் வியூஸ் வரல அப்படிங்கிறத வந்து நான் இன்னொரு வீடியோவை போடுவேன். இந்த சேனலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட் தான். அதனால் உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாலே போதும். நம்ம இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு யூடியூப்பில் எந்த அளவுக்கு வீடியோ போட்டால் போதும், எப்படி போட்டால் ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு வரோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப எடிட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். டடடடா.